أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الدرس الحادي عشر 11வது பாடம் அல் முதர்ரிசு ஆசிரியர் அத்துல்லாபு கலீலூன ஐனல் ஆகரூன் என்ன அர்த்தம்? மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஐனல் ஆகரூன் மற்றவர்கள் எங்கே? அலி சொல்றாரு, என்ன சொல்றாரு? உமர் காயிபுன் வ ஹாமிதுன் இந்தல் முதீர் வ இஸ்ஹாக்குன் ஃபில் மிர்ஹால் வல் ஹசனு தஹப இலா குர்ஃபத்தில் முராகிப். என்ன அர்த்தம் சொல்லுங்க? உமர் காயிபாக இருக்கிறார், ஹாமிது தலைமை ஆசிரியரிடத்தில் இருக்கிறார், இஸ்ஹாக்கு கழிவறையில் இருக்கிறார், ஹசன் என்பவர் சூப்பர்வைசருடைய அறையின் பக்கம் சென்றிருக்கிறார். அப்போ அப்துல் ரஸாக் சொல்றாரு, ஜுபைர் என்பவர் அஹூஹு மரீதுன், அவருடைய சகோதரர் நோயாளியாக இருக்கிறார். வகது மேலும் திட்டமாக இஸ்தாதனல் முதீர அனுமதி தேடி இருக்கிறார். யாரிடத்திலே? தலைமை ஆசிரியரிடத்தில் அனுமதி தேடி இருக்கிறார். ஃபி ذஹாபி இலல் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டலின் பக்கம் செல்கின்ற விஷயத்திலே தலைமை ஆசிரியரிடத்திலே அனுமதி கேட்டிருக்கிறார். அப்போ உடனே கேட்குறாங்க, மாதா பிஹி, அவருக்கு என்னவாயிற்று? பிஹி மகசுன், மகசுன்னா வயிற்று வலி. பிஹி மகசுன், அதில் எழுதியிருக்கா பழைய கிதாபா? பிஹி மகசுன், அவரை கொண்டு வயிறு வலி ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் எதுகுலு ஹாமிதுன் ஒ இஸ்ஹாக், ஹாமிதும் இஸ்ஹாக்கும் நுழைகிறார்கள். ஒ எஜ்லிசானி, மேலும் உட்காருகிறார்கள். ஃபி மகாதைஹிமா, அவர்கள் இருவருடைய இடத்திலே உட்காருகிறார்கள். ஆசிரியர் கேட்கிறார், யா ஹாமித், ஹாமிதே, கஅன்னக துரீது அன் தகூல ஷையன், நீ ஏதாவது சொல்வதை நாடுவதை போன்று தெரிகிறது. ஹல் லதைக சுஆலுன், லதைக்குனா என்ன அர்த்தம்? உன்னிடத்திலே கேள்வி எதுவும் இருக்கிறதா? ஹாமித் சொல்றாரு, நாம், ஆம். ஆனா மத்லூபுன் அல் ஆன் ஃபின் நாதில் ரியாலி, நாதிர் ரியாலினா ஸ்போர்ட்ஸ் கிளப்னு அர்த்தம். நாதிர் ரியாலி, இப்பொழுது நான் ஸ்போர்ட்ஸ் கிளப்பிலே தேடப்படக்கூடியவனாக இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இவரை கூப்பிடுறாங்க. ஆனா மத்லூபுன், நான் தேடப்படக்கூடியவனாக இருக்கிறேன். உங்களை பென்சில் இல்லையா? பென்சில் இருக்கா? ஆனா மத்லூபுன் அல் ஆன், இப்பொழுது நான் தேடப்படக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபின் நாதிர் ரியாதி, எங்க? ஸ்போர்ட்ஸ் கிளப்பிலே. சொல்லிட்டு ஹாமித் கேட்கிறாரு, அப்ப அதுஹபு அம் அஹதுரு தர்ஸ, நான் போகட்டுமா, ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போகட்டுமா? அம் அஹலுரு தர்ஸ, அல்லது பாடத்திலே ஆஜராகட்டுமா? உடனே ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அன் தஹலுர தர்ஸ, நீ பாடத்தில் ஆஜராகுவது என்பது கைருன் லக, என்ன அர்த்தது? உனக்கு சிறந்ததாகும். யும்கினுக, உனக்கு முடியும். அத்தஹாபு, செல்வது. இளன் நாதி, கிளப்பின் பக்கம். ஃபில் ஃபுஸ்ஹத், ஃபுஸ்ஹத்னா என்ன? இன்டர்வல், ஃப்ரீ டைம்ல, கேப் கிடைக்கக்கூடிய டைம்ல நீ செல்வது உனக்கு முடியும். அப்துல் ரஹ்மான் உரீதுல்மா, மாமா. அப்போ உடனே என்ன செய்யறாரு? எதுகுலுல் ஹசன், ஹசன் என்ன செய்யறாரு? நுழையிறாரு. ஒபி எதிஹி உல்பத்துன், உல்பத்னா என்ன? சாக்பீஸ் டப்பா. உல்பத்னா சாக்பீஸ் டப்பா. பிஹி உல்பத்துன், அவருடைய கரத், ஒபி எதிஹி உல்பத்துன், அவருடைய கரத்திலே சாக்பீஸ் டப்பா இருக்கிறது. மாதா ஃபில் உல்பத்தி யா ஹசன், அந்த டப்பா, அதாவது டப்பால என்ன இருக்குது? உல்பத்துனா ஒரு டப்பா. அப்போ உடனே அவன் என்ன சொல்றாரு? ஃபீஹா தபாஷீர், தபாஷீர்னா என்னது? சாக் பீஸ்.
போர்டுக்கு என்னது? சப்பூரத். சப்பூரத் போர்டு. சாக் பீஸுக்கு வந்து என்னது? தபாஷீர். அப்போ எதுகுலுல் முராகிபு, சூப்பர்வைஸ் நுழையிறாரு. ஓ மாஹு தாலிபுன் ஜதீத், அவருடன் ஒரு புதிய மாணவர் இருக்கிறார். ஓ யுசல்லிமானி, அவங்க ரெண்டு பேரும் சலாம் சொல்றாங்க. முராகிப் சொல்றாரு ஹாதா தாலிபுன் ஜதீதுன், இவர் புதிய மாணவர். உடனே என்ன சொல்றாங்க? அஹ்லோ வ சஹ்லா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும். கைஃப ஹாலுக், அவர் சொல்றாரு பிகைர் வல்ஹம்துலில்லாஹ். மஸ்முக, உன் பெயர் என்ன? அவர் சொல்றாரு முனீர். ஆசிரியர் கேட்கிறாரு அல்மானியுன் அந்த, நீ யமன் நாட்டுக்காரனா? அல்மானின்னா யமன் தானே. அப்ப முனீர் சொல்றாரு லா, இல்லை, பிரித்தானியு. பிரிட்டன் அப்படின்னா என்னது? யூகே, இங்கிலாந்துக்காரன். பிரித்தானியோ. உடனே ஆசிரியர் கேட்கிறாரு ஐன தரஸ்த லுகத்தல் அரபியா யா முனீர், என்னது பிரிட்டிஷ்காரனா? முனீரே, இந்த அரபு மொழியை நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? முனீர் சொல்றாரு தரஸ்துஹா ஃபி மதரசத்தின் இஸ்லாமியத்தின், இஸ்லாமிய மதரசாவிலே தான் நான் அந்த அரபு மொழியை கற்றுக்கொண்டேன். உடனே ஆசிரியர் கேட்கிறாரு ஆச்சரியமா, அஃபி பிரித்தானியத்த மதாரிசு இஸ்லாமியத், பிரிட்டிஷ் நாட்டில் வந்து இஸ்லாமிய மதரசாக்களா அப்படின்னு கேட்கிறாரு. முனீர் சொல்றாரு நாம், ஆம். அப்ப ஆசிரியர் கேட்கிறாரு கம் மதரசத்தன் ஹுனாக்க, அங்க எத்தனை மதரசா இருக்கு? முனீர் சொல்றாரு லா அதிரி, நான் அறிய மாட்டேன். பில் லபுத், சரியான எண்ணிக்கையை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். பர்ஃபெக்டான கவுண்டிங் என்னன்னு தெரியல, ஆனா அல் மதாரிசு கசீரத்துன், மதரசாக்கள் நிறைய இருக்கு. இறங்குச்சா? இப்ப இந்த தமாரின் அஜிப் அனில் அஸ்இலத்துல் ஆத்தியா, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஐன அராத ஹாமிது நையதஹப, ஹாமித் எங்க செல்வதற்கு நாடினார்? எங்க? அராத ஹாமிதுன் ஐயதுஹப இலன் நாதிர் ரியாலி, எழுதிருங்க. அராத ஹாமிது ஐயதுஹப இலன் நாதிர் ரியாலி. பிமாதா அத்தா அல் ஹசனு மின் குர்ஃபத்தில் முராகிப், சூப்பர்வைசருடைய ரூமை விட்டு ஹசன் எதை கொண்டு வந்தார்? என்னது? ஓபி எதிஹி அத்தல் ஹசனு மின் குர்ஃபத்தில் முராகிப் உல்பத்தன் ஃபீஹி தபாஷீருன், சாக்பீஸ் இருக்கக்கூடிய டப்பாவை கொண்டு வந்தார். மஸ்முத் தாலிபுல் ஜதீத், புதுமானவருடைய பெயர் இஸ்முத் தாலிபில் ஜதீதி முனீருன். மின் ஐன ஹுவ, ஹுவ மின் பிரித்தானியி, ஹுவ மின் பிரித்தானியி. அடுத்து இப்போ இந்த பாடத்தில், இதுக்கு முன்னாடி பாடத்தில் வந்து ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபெலியாவை பற்றி பார்த்தாங்க. ஜும்லா ரெண்டு வகைப்படும், ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபெலியான்றதை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்மு வந்து ரெண்டு வகைப்படும், ஆரிஃபா நக்கீரா பார்த்தாங்க. அது பிறகு இருமையுடைய நூனும் முதக்கர் சாலிம் ஜம்முடைய நூனும் இலாஃபத்தின் போது போக்கப்படும் பார்த்தாங்க. இப்போ அடுத்து முபுதா கபர், இது எல்லா கித்தாபுலையும் வரக்கூடியது. ஆனால் இந்த கித்தாபில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஹிதாயத்து நவுலும் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்ற கித்தாபில் இதில் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுட்டாங்க, இதை படித்தாலே ஓரளவு போதுமான அளவுக்கு இருக்கு. முபுதா கபர் நல்லா கவனிங்க. அல் முபுதா வல் கபர், அல் முபுதா வல் கபர் அரபு சட்டத்தில் முக்கியமானது அல் முபுதா கபர். அல் முபுதா, முபுதா என்பது ஹுவல் இஸ்மு, அது ஒரு பெயர் சொல். எப்படிப்பட்ட பெயர் சொல்? அல்லதி நதஹத்தஸு அன்ஹு, யாரை பற்றி நாம் பேசுகின்றோமோ, யாரை பற்றி ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோமோ அவர் தான் முபுதா. எழுதிக்கோங்க அந்த இடத்துல, யாரை பற்றி நாம் பேசுவோமோ
அப்படிப்பட்ட இஸ்முக்கு பெயர் தான் முபுததா. யாரை பற்றி நாம் பேசுவோமோ அப்படிப்பட்ட இஸ்முக்கு பெயர் தான் என்னது? முபுததா. சரி, ஹபர்னா என்ன? சிம்பிளா சொல்லிட்டாங்க, சூப்பரா தாரீஃப். ஹுவல் ஹதீசு, அது ஒரு பேச்சு. எப்படிப்பட்ட பேச்சு? தத்திம்மு பிஹி அல் ஃபாயிதத், அந்த பேச்சை கொண்டுதான் பிரயோஜனம் பரிபூர்ணமாகும். எந்த பேச்சை கொண்டு ஒரு சென்டென்ஸ்ல பிரயோஜனம் பரிபூர்ணமாகுமோ அதுதான் ஹபர். எப்படி? அது அப்படி எழுதிக்கோங்க. எந்த பேச்சை கொண்டு பிரயோஜனம் பரிபூர்ணமாகுமோ, எந்த பேச்சை கொண்டு பிரயோஜனம் பரிபூர்ணமாகுமோ அந்த பேச்சுக்கு ஹபர் என்று சொல்வார்கள். யாரை பற்றி நாம் பேச போறோமோ அப்படிப்பட்ட இஸ்முக்கு பேர் முபுததா. என்ன பேச போறோமோ அது ஹபர். உதாரணமா அல் கமரு ஜமீலுன், உதாரணம் போட்டிருக்காங்க பாருங்க. சந்திரன் அழகானது. அப்ப சந்திரனை பற்றி என்ன செய்தி சொல்றாங்க? அழகா இருக்கு, அது ஹபர். யாரை பத்தி செய்தி சொல்றாங்க? சந்திரன். எனவே அவர் முபுததா. விளங்குச்சா? அதான் ஃபீ ஹாதிஹில் ஜும்லா, இந்த ஜும்லாவிலே பார்த்தீர்கள் என்றால், நுரீது நாம் நாடுகின்றோம், அன் நதஹத்தஸ அனில் கமர், யாரை பற்றி நாம் பேச போறோம்? சந்திரனை பத்தி பேச போறோம். எனவே பேசப்படக்கூடிய பொருள் எது? சந்திரன். எனவே அவர் முபுததா. எனவே லஃப்துல் கமரி முபுததா, கமர் என்ற வார்த்தை முபுததா. விளங்குச்சா சையத் முஹம்மது? யாரை பத்தி பேச போறோமோ அது முபுததா, என்ன பேச போறோமோ அது ஹபர். வ நுரீது அன் நகூல, நாம் சொல்வதற்கு நாடுகிறோம். என்ன நாடுகிறோம்? இன்னஹு ஜமீலுன். இப்ப வெறும் கமர்ண்டா சந்திரன், ஜமீலுன்னு வந்தா அந்த இடத்துல என்ன செய்யுது? சென்டென்ஸ் பரிபூர்ணமாகுது, பிரயோஜனம். ஓ, சந்திரன் அழகானது. அப்ப அந்த ஜமீலுன் என்கிற அந்த பேச்சு என்ன செய்யுது? அது வருவதின் மூலமாக ஒரு பிரயோஜனம் கிடைக்குது. எனவே அது ஹபர். ஃபலஃபுல் ஜமீல் ஹபருன். ஓகேவா? முபுதா ஹபர்னா என்ன சொல்லுங்க? முபுதா என்ன? முபுதா எந்த பேச்சை கொண்டு பிரயோஜனம் பரிபூர்ணமாகுமோ அது ஹபர். முடிஞ்சு. உதாரணமா அல் கமரு ஜமீலுன், ஒரு பாயிண்ட் முடிஞ்சா. இப்ப அடுத்து முபுதா ஹபருடைய இஅராப் என்ன? முபுதா ஹபர் எது கீழே வருது? மர்ஃபூஆத்து கீழே வருது. ரெண்டுமே என்ன செய்யப்படும்? ரஃபா செய்யப்படும். அல் கமரு ஜமீலுன். அப்போ முபுதாவும் ஹபரும் மர்ஃபூஆனி, என்னது? ரஃபா செய்யப்படக்கூடியது. ஓகேவா? சரி, இப்ப முபுதாவுடைய சட்டத்தை தனியா சொல்றாங்க, ஹபருடைய சட்டத்தை தனியா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மின் அஹ்காமில் முபுததை, முபுதாவுடைய சட்டம். அதுல ஃபர்ஸ்ட் வகை அன்வாவுல் முபுததை, முபுதாவுடைய வகைகள் என்ன? முபுதா எப்படி எப்படிலாம் வரும் அதை சொல்றாங்க. இப்ப பாருங்க, அல் முபுதா இம்மா இஸ்முன் சரீஹுன் வ இம்மா மஸ்தருன் முஅப்பலுன். முபுதா ரெண்டு விதமா வரலாம். ஒன்னு வெளிப்படையான தெளிவான இஸ்மாக வரலாம், அல்லது முபுதா மஸ்தருன் முஅப்பலா வரலாம். மஸ்தர் முஅப்பல்னா என்ன? முதாரியான ஃபேலுக்கு முன்னாடி அன்னு வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? மஸ்தருன். அப்போ ஒரு முபுதா தெளிவான இஸ்மாக வரலாம், அல்லது என்னவா வரலாம்? மஸ்தரே முஅப்பலா வரலாம். இப்ப தெளிவான இஸ்முக்கு உதாரணம் பாருங்க. அல்லாஹு, அல்லாஹ்வாகிறவன், ரப்புனா நம்முடைய இறைவனாக இருக்கின்றான். யாரை பத்தி இங்க பேசுறாங்க இந்த சென்டென்ஸ்ல? அல்லாஹ் பத்தி. எனவே அல்லாஹ் யாருங்க? முபுதா மர்ஃபூ. அடுத்து பாருங்க, அல் கராத்து, ஓதுதல், படித்தல் என்பது, கராத் படித்தல் என்பது முஃபீதத்துன், பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது. யார எதை பத்தி பேசுறோம்? படிக்கிறத பத்தி பேசுறோம். எனவே கராத் என்பது என்னது? முபுதா, தெளிவான இஸ்மு. அடுத்து பாருங்க, அல் ஜுலூசு, அமர்தல் என்பது, ஹினா
இங்கு அமர்தல் என்பது மம்னூன், தடுக்கப்பட்டது, ப்ராஹிபிட்டடா, தடுக்கப்பட்டது. எதை பத்தி பேசுறாங்க? அமர்தலை பத்தி பேசுறாங்க. எனவே அது முபுததா. நஹனு துல்லாபுன், நாங்கள் என்னவாக இருக்கிறோம்? மாணவர்களாக இருக்கிறோம். அப்ப நஹனு என்பது முபுததா. அப்ப இந்த 4 சென்டென்ஸ் பார்த்தா முபுததா என்னவா இருக்குது? தெளிவான இஸ்மா இருக்கு. ரெண்டாவது முபுததா மஸ்தரே முஅவ்வலா இருக்கும். உதாரணமா பாருங்க, அன் தசூமு கைருல் லக்கும். என்ன அர்த்தம்? அன் தசூமு, நீ நோன்பு வைப்பதாகிறது, கைருன் லக்கும் ஹபர், உனக்கு சிறந்ததாக இருக்கும். இப்ப அன் தசூமு என்பது என்னது? முபுததா. ஆனா என்னது? மஸ்தர் முஅவ்வல். அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, அன் தஅஃபு, நீ மன்னிப்பது என்பது அக்ரபு லித்தக்வா, இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும். நீ மன்னிப்பது என்பது, அப்ப இது எது முபுததா? அன் தஅஃபு என்பது முபுததா, அது மஸ்தரே முஅவ்வல். அப்ப முபுததாவுடைய வகை என்ன? 2 வகை. முபுததா 2 விதமா இருக்கும். ஒன்னு தெளிவான இஸ்மா இருக்கும், மஸ்தரே முஅவ்வலா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அடுத்து முபுததா மாரிஃபாவாக இருப்பதும் நக்கீராவாக இருப்பதும். முபுததா மாரிஃபாவாக இருப்பதும் நக்கீராவாக இருப்பது. பொதுவா அதான் போட்டிருக்காங்க பாரு, தாரீஃபுல் முபுததை வ தன்கீரிஹி, முபுததாவை மாரிஃபாவாக்குவதும் நக்கீராவாக ஆக்குவதும். அல் அஸ்லு ஃபில் முபுததை ஐயக்குன மாரிஃபத்தன். இது முக்கியம், இதான் அடிப்படையான பாயிண்ட். முபுதா எப்பயும் எப்படி இருக்கும்? மாரிஃபாவா தான் இருக்கும். விளங்குச்சா? முபுதா எப்படி எப்ப இருக்கும்? நம்ம ஏற்கனவே மாரிஃபாவுடைய வகையை பார்த்துட்டோம். எத்தனை வகை மாரிஃபா? அப்ப அசலுல் முபுததா எது? மாரிஃபா. மாரிஃபானா தெரியுதா? குறிப்பாக்கப்பட்ட இஸ்மு. அந்த இஸ்முடைய அர்த்தத்துல ஒரு குறிப்பு இருக்கும். நக்கீரானா பொதுப்படையாக சொல்வது. அல் மாரிஃபா மாதல்ல அலா முஅய்யினின், நக்கீரா மாதல்ல அலா கைர முஅய்யினின். இப்ப பாருங்களேன், உதாரணமா முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறவர்கள் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல யாரை பத்தி பேசுறோம்? முஹம்மது அவங்கள பத்தி பேசுறோம். அவங்க தான் முபுததா. இங்க முபுததா என்னவா இருக்கு? முபுததா என்னவா இருக்கு? மாரிஃபா. மாரிஃபால இது என்ன வகை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அலம், அதுல சைடுல எழுதிக்கோங்க, அலம் மாரிஃபான்னு எழுதிக்கோங்க. இந்த மாரிஃபாவுடைய ஒவ்வொரு வகைக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அன முதர்ரிசுன், நான் ஆசிரியராக இருக்கின்றேன். என்னது? யாரை பத்தி பேசுறோம்? அனவை பத்தி பேசுறோம். ஆனா என்னவா இருக்குது? முபுததா. முபுதா என்னவா இருக்கு? லமீர். மாரிஃபாவுடைய ஒரு வகை என்னது? லமீர். லமீர் எதுல கட்டுப்பட்டது? மாரிஃபால கட்டுப்பட்டது. அப்ப லமீர் மாரிஃபான்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசலாக இருக்கிறது. ஹாதா முபுதா, அது என்னது? இஸ்முல் இஷாரா மாரிஃபா. அடுத்து அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவர் எப்படிப்பட்டவன் என்றால் யாபது கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவனை வணங்குகின்றவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் முஷ்ரிகுன், அவன் இணை வைப்பாளன். இப்ப இந்த இடத்துல முபுதா என்ன வந்திருக்கு? அல்லது. அது என்ன? அதுக்கு பேர் என்னது? மௌசூல். என்னது? மௌசூல், இஸ்முல் மௌசூல். அல்லது யாபுது கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதை வணங்குபவர் எப்படிப்பட்டவர் என்றால் முஷ்ரிகுன், அவர் இணை வைப்பாளர். அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி,
குர்ஆன் ஆகிறது அல்லாஹ்வுடைய புத்தகமாக இருக்கும். இது என்ன மாரிஃபா? அலிஃப் லாம் மாரிஃபா. மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாம், தொழுகையுடைய திறவுகோலாகிறது, சரி சொர்க்கத்தின் திறவுகோலாகிறது தொழுகையாக இருக்கிறது. நான் ஏன் இருக்கிறது அப்படி அர்த்தம் வைக்கிறேன்னா, அந்த முபுதா கபர் அர்த்தம் அப்படி தான் வைக்கணும். அதை விளங்குறதுக்காக அப்படி நான் என்ன செய்கிறேன், எது முபுதா எது கபர்னு விளங்குறதுக்காக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன். அப்போ சொர்க்கத்தின் திறவுகோலாகிறது தொழுகையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இது என்ன மாரிஃபா? முபுதா என்னது? இலாஃபத்துன் இலல் மாரிஃபா. அல் ஜன்னத் என்ற வார்த்தை மாரிஃபா, மிஃப்தா என்பது நக்கீரா. ஒரு நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட அது என்னவாயிரும்? மாரிஃபாவாயிரும். ஒரு நக்கீரா நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட மாரிஃபாவாகாது. ஒரு நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டா அது மாரிஃபாவாயிரும். விளங்குச்சா? அப்ப இது வந்து என்ன விளங்குது? முஸஹப் மோலா என்ன விளங்குது? முபுதா எப்போ என்னவா இருக்கும்? மாரிஃபாவா இருக்கும். என்னவா இருக்காது? சரி, நக்கீராவா வரலாமா அப்படின்னு கேட்டா அதைத்தான் இங்க சொல்றாங்க. இதையே நஹுல் வாலிலையும் சொல்றாங்க, இதாயத்து நஹுலையும் சொல்றாங்க. ஆனா பயங்கர டென்ஷன் ஏத்துற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இது ஈஸியா என்ன செய்யறாங்க, இந்த காலத்து இப்பதான் மௌத்தானாங்க. இந்த கிதாப் எழுதினவங்க போன வருஷம் தான் மௌத்தானாங்க. அப்துல் ரஹீம்ன்றவங்க இப்போதான் மௌத்தானாங்க. ஒரு 5-6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னோமா, இப்போதான் மௌத்தானாங்க. அப்போ இந்த இந்த கொஞ்சம் ஈஸியாக எழுதியிருக்கிறாங்க.